குருவே துணை. நாம் இப்பதில் காண இருப்பது ஆகஸ்ட் மாதம் 2025 மாத பலன். அதாவது தனுசு ராசி எவ்வாறு இருக்கப் போகிறது வாருங்கள் விரிவாக பார்ப்போம். தனுசு ராசி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கண்ணமலம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது என்ன பலாபலன் கிடைக்கப் போகிறது இந்த மாதத்தில். முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கணவன் மனைவி ஒற்றிக்கு என்ன செய்யலாம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை சால்வாக வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அதுக்கு என்ன செய்யலாம் என்பதற்கு ஒரு வழி சொல்கிறேன். கடைசியில் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இந்த மாதம் உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ போராடி இருப்பீங்க, எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க, வாழ்க்கையில் எவ்வளோ இழந்திருப்பீங்க, பணம் பொருள் சொத்துன்னு எவ்வளோ அவமானப்பட்டு இருப்பீங்க, எவ்வளோ அவமானப்பட்டிருப்பீங்க. அதுக்கெல்லாம் ஒரு விடிய காலமாக இனிமேல் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது. வருங்காலம்லாம் உங்களுக்கு பொற்காலமாக அமையப் போகிறது. தனுசு ராசி அன்பர்கள் குரு பார்வை ராசி மீது விழுகிறது. அதனால் உங்கள் குடும்பத்தில் மேன்மை ஏற்படும், குடும்ப நபர்களுடன் ஒற்றுமை ஏற்படும், குடும்பத்தில் வந்த மதிப்பு மரியாதை உயரும், வருமானம் பெருகும், செலவு குறையும். எவ்வளோ வந்தாலும் வீட்டு குடும்பத்தில் பத்தாமல் இருந்த அந்த பற்றாக்குறை கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். என்ன நீங்கள் நினச்சிருக்கிறீங்களோ நினச்சபடி நடக்கும். குடும்ப பெண்களுக்கும் ஒரு கையிருப்பு உயரும், பொல்லாத முன்னேற்றம் இருக்கும், தாய் வழி உறவில் ஒரு ஆதாயம் கிடைக்கும், சகோதர சகோதரிகள் உறவில் ஒரு ஆதாயம் கிடைக்கும், பிள்ளைகளும் உங்கள் பேச்சை கேட்பார்கள். ஸோ எல்லாமே இந்த மாதம் சாதகமாக இருக்கிறது. ஒரு நகை வாங்கும் யோகம், வெள்ளியோ தங்கமோ வெள்ளியோ, இல்லை வீட்டுக்கு ஒரு பொருளோ, இல்லை ஒரு வாகனம், எலக்ட்ரிக் பைக்கோ ஸ்கூட்டி, அந்த மாதிரி பொருள், புதிய பொருள் வாங்கும் யோகம் உங்களுக்கு இருக்கிறது. பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துக்கிட்டு கூட நீங்கள் வாங்கலாம். அருமையாகவும் பிரகாசமாகவும் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7, அதாவது இங்கே குரு 7 பார்ப்பது, சுக்கிரனும் அங்கிருந்து பார்ப்பது டபுள் லாட்டரியில் டபுள் யோகம் என்றே சொல்லும் அளவுக்கு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3 ராகு பகவான் குரு பார்வையில் அவரும் அமர்ந்திருக்கிறார். இவ்வளோ நாளாக தடைப்பட்டு இருந்த காரியங்கள் தடை 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 எங்கேயா போனாக்கா, ஒரு வேலைக்கு போனால் தடை, ஒரு விஷயமாக வெளியே போய் வந்தால் காரியமாக திரும்பி வர்றது, போய் நடந்து சலிச்சு போனது, இனிமேல் காரிய தடைகள் இருந்தெல்லாம் இனிமேல் வெற்றி அடையும். வர வேண்டிய காசெல்லாம் இவ்வளோ நாளாக தாமதமாக அந்த காசெல்லாம் வரும். உங்களுக்கு திடீர் பணம் வரும், திடீர் யோகம் எல்லாம் இந்த மாதம் காத்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஒரு திடீர் செலவுகள் இருக்கிறது. அந்த திடீர் செலவை நீங்கள் எப்படியாவது சமாளிக்கும் திறமையும் உங்களுக்கு உண்டு. ஆகவே அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஒரு ராசிக்கு 4 சனி பகவான் இருக்கிறார். அசைய சொத்து அசையா சொத்துல எல்லாம் பார்த்தலாம் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து போகும். இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்பில்லை. இருக்கிற பிரச்சனையை பெருசுப்படுத்தாமல் அப்படியே, அதாவது பூர்வீக சொத்திலோ இல்லை வீட்டிலையோ இதில் இருக்கிற பிரச்சனையை பெருசுப்படுத்தாமல், ஏதாவது வம்பு கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் அதுவும் பெருசுப்படுத்தாமல் பேச்சு வார்த்தை மூலம் நீங்கள் சுமூகமாக முடிவு கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப மிக சிறப்பு. கண்டிப்பாக வருவாங்க, வழிக்கு வருவாங்க. பேசுவாச்சு பண்ணி எல்லா காரியங்களும் சுமூகமாக முடிச்சுடுங்க, பெருசு பண்ண விடாதீங்க. வண்டியில் கூட சரி போனாக்கா போலீஸ்காரன் முடக்குவோம், இல்லை அடிக்கடி வண்டி ரிப்பேர் ஆகும். ஸோ இதுமாதிரி பிரச்சனைலாம் வரும். அதனால் நீங்கள் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, பாதுகாப்பாக வண்டி ஓட்டுங்க. உங்களுக்கு வண்டியில் கூட ஒரு சிக்கல் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் போயிட்டு வருவது உங்களுக்கு நல்லது. அதே போல் உங்கள் ராசி 8 புதன் சூரியன் இணைவு இருப்பதும், அதாவது உங்களுக்கும் தந்தைக்கும் ஒரு வாக்குவாதங்கள் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தால் கூட போக போக சரியாகிடும். அரசாங்கத்தில் ஒரு வேலை செய்பவர்களுக்கு அரசு அதிகாரிகளுக்கு ஒரு வாக்குவாதம், மனஸ்தாபங்கள், கூட வேறு சில மனஸ்தாபங்கள், இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஓடிட்டு இருக்கும். இருந்தாலும் வருத்தப்பட வேண்டாம், போக போக சரியாயிடும். நண்பர்கள் ஆதரவு இருக்காது, உறவுகள் ஆதரவு இருக்க மாட்டாங்க, சப்போர்ட் இருக்க மாட்டாங்க. எல்லாமே காசு கொடுத்தா தான் நல்லவங்க, நல்லா கவனித்து தான் நல்லவங்க, காசு கொடுக்கலனா கெட்டவங்க, அந்தமாரி தான் அவங்கள பார்ப்பாங்க. அதுக்காக நம்ம எவ்வளோ தான் காசு கொடுக்க முடியும்? நல்ல பேர் வாங்கிறதுக்கோசரம் நம்ம காசு கொடுத்து அதாவது காசு பொருள் இழக்க வேண்டுமா? அப்படி உறவு தேவையா? தேவையே இல்லை. அதனால் நீங்கள் கூடுமானவரில் காசு கொடுத்தா தான் நல்ல வேண்டானா, காசு இல்லைன்னா கட்ட வேண்டானா, நீ கட்டணும்னு சொல்லிட்டு போப்பா, என்கிட்ட காசு இல்லை. அந்தமாரி நீங்கள் மேக்ஸிமம் காசு கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது.
ஏன்னா வராது. கொடுத்துறீங்களாக கேட்டு அதான் அவனை கூட வம்பு சண்டை போட்டு தேவையாகுது நம்ம காசு கொடுத்து சண்டை போட்டு கிடக்கணும். அதனால் காசு கொடுக்காதீங்க. உங்களுக்கு பெரிய ஒரு அனுகூலமாக இருக்கும். இருந்தால் காசு பேங்கில் போட்டு வைங்க, ஒரு இடம் வாங்கி வைங்க, ஒரு சொத்து வாங்கி போடுங்க, நகை வாங்கி போடுங்க. ஓகேவா? உங்களுடைய அதாவது 9ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பது ஆன்மீகத்திலிருந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும், ஆன்மீக பயணம் ஏற்படும், அதனால் லாபம் ஏற்படும். குடும்பத்தில் வந்து பற்று குறைஞ்சாலும் ஆன்மீக பக்தி அதிகமாகும். குடும்ப ஆளுங்கள் என்ன எப்போதும் சாமி 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 சுற்றிங்க அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு வெளியே சொல்ல முடியாத ஒரு ஆதங்கம் இருக்கும். இப்போ அப்படி தான் ஓடிட்டு இருக்குது. அதெல்லாம் போக சரியாகும். குடும்பப்பற்றை விட தெய்வப்பற்று அதிகமாக இருப்பதுனால கொஞ்சம் சரியாகிவிடும். குலதெய்வம் அருள், தந்தையோட அருள், மூதாதைகள் அருள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தெய்வத்தில் ஒரு வேண்டுதல் குறை நிற்குது உங்கள் குடும்பத்தில். அதை குறை ஏதோ ஒரு ஆண் தெய்வத்துக்கு வேண்டுது நிறைவேற்றாமல் இருக்கிறீங்க. அதை நீங்கள் நிறைவேற்றுவது எவ்வளோ சிறப்போ அந்த அளவு சிறப்பாக இருக்கும். வெற்றியை தரும். காரியங்களாக தடைகளாக விலகி ஒரு நல்ல நல்ல விஷயத்துங்கள் நடக்கும். அதனால் அதை முடிச்சிடுங்க. 9 செவ்வாய் இருப்பது 10 செவ்வாய் இருப்பது உங்களுக்கு அரசு வேலைக்கு யாராவது முயற்சி பண்ணுறீங்களா? மாணவ மாணவிகள் இளைஞர்கள் உடனடியாக கிடைக்க வாய்ப்பு இருக்காது. ராசி 10 செவ்வாய் திக்பலத்தில் இருப்பது ஏதோ ஒரு வேலை ஒன்று அரசாங்கம் வாங்கி கொடுத்துருவாரு. அதுவும் குறிப்பாக யூனிஃபார்ம் போட்ட வேலை, ஆண்களுக்கும் சரி பெண்களும் சரி, பெண் போலீஸு, ஆண்களுக்கு ஆண் போலீஸு, இல்லை மிலிட்ரி, நேவி, இது போல் ஒரு யூனிஃபார்ம் போட அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாளாக முயற்சி பண்ணி கிடைக்காம இருந்ததுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். முயற்சி கைவிடாதீங்க. தொடர்ந்து உங்களுடைய முயற்சியை மேற்கொண்டு வாங்க. வாழ்க்கை வெற்றி வெற்றி வெற்றி. அதேபோல் திருமணம் தடை, அம்மாவோட ஒரு ஆதாயம் காட்டுது, பயன்படுத்திங்க. வயசான ஒரு ஆதாயம் காட்டுது, பயன்படுத்திங்க. அப்பாவுக்கு அம்மாவில் சோறு போடு, அவங்களோட ஆசீர்வாதம் வாங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். திருமண தடை உடனடியாக விலகும். உங்களுக்கு நீண்ட நாளாக தள்ளிட்டே போதா, ஆண் பிள்ளைகளும் சரி பெண் பிள்ளைகளுக்கும் சரி, திருமணம் தோஷம் ஏதோ ஒரு காரணம் சொல்லி தள்ளிட்டே போகுதுங்களா? உங்களுக்கு ஒரு விடுவு காலம் இந்த மாதம் பிறக்கும். ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். பெண் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வரன், அரசு வேலையில் உள்ள வரன், இல்லை நீங்கள் நினைத்ததாக ஐடி மாப்பிள்ளையோ வேறு ஏதாவது முறை மாப்பிள்ளையோ, நீங்கள் என்ன இல்லை காதலிக்கிற உங்களுடைய பாய் ஃப்ரெண்டோ நீங்கள் நினச்ச மாதிரி திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆண்களுக்கும் அதே போல் இந்த மாதம் ஒரு பெண் உங்களுக்கு அமையும், திருமணத்துக்கான பெண் அமையும். காதல் செய்பவர்கள் ஒரு சிலருக்கு, அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் 5க்கும் 7 கூடிய தசாபுத்தி நடக்குமானால் காதல் செய்பவர்களுக்கு காதல் வெற்றி உண்டு. இது ஒரு கோச்சார பலனே. ஒரு 10 பேருக்கு 110 பேர் தான் வேலை செய்யும். மீதில் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, அதேபோல் அரசு வேலைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் 10 கூடியவன் தசாபுத்தியோ 10ஆம் அதிபதி குரு பார்த்தாலும் உங்களுக்கு சுயஜாதகப்படி அரசு வேலை உண்டு. ஆகவே நீங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை ஆய்வு செய்து கொள்வது, இல்லை உங்கள் ஜோதிடரை சென்று கேட்டுக்கொள்வது உங்களுக்கு மிக மிக கால சிறப்பு. ஓகே, திருமணத்துக்கு வந்தால் இந்த ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. தொழில் செய்பவர்கள் ஒரு முன்னேற்றமாக இருக்கிறது, நல்ல லாபமாக இருக்கிறது. புதிய தொழில் தொடங்கலாம். ஏற்கனவே தொழில் செய்வர்கள் விரிவுபடுத்தலாம். நீங்கள் எந்த தொழிலாக செய்யுங்கள், அனைத்து தொழில்களிலுமே பர்டிகுலராக குறிப்பாக சொல்லணும்னு சொன்னாக்கா, அதாவது புரோக்கர் தொழில், கமிஷன் தொழில், ரியல் எஸ்டேட் தொழில், அதாவது ஜவுளித்துறை, ஜவுளி கடை, நகை கடை, ஃபைனான்ஸு, வண்டி கூடத்து, ஸோ இதெல்லாம் சிறப்பாக அமோகமாக இருக்கும். மற்ற துறையும் பரவாயில்லை, அதோட சிறப்பானது இதெல்லாம். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பாக நடக்க வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.